காரணமா இருக்கலாம். அவங்க மட்டும் வந்து படம் பார்த்தது காசா மாறுறதா நினைக்கலாம். மேபி அவங்களுக்கு மட்டுமான ப்ரீச்சிங்கா இருக்கலாம். மேபி அவங்களுக்கான முன்னேற்றமா இருக்கலாம். மேபி அவங்க ரொம்ப நாள் அடிபட்டதற்கான மருந்தா இருக்கலாம். எனிதிங் ஹேப்பன். பட் அந்த படத்துக்கு கூட்டம் கூடுதில்லை, காசா மாறுதில்லை. ஸோ இப்போ ப்ரொடக்ஷன் அண்ட் டைரக்ஷன் இன்பிட்வீன், இந்த இன்பிட்வீன் அதை காசா மாறுறதுக்கும் தியேட்டர்ல படம் ஓடுறதுக்கான ரீசன், நான் சொல்றது ஒரு ரீசன். ஸ்டார்ஸ் அது வந்து நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. இட்ஸ் எ ரீசன். ஸ்டார்ஸ் வந்து கம்ப்ளீட்லி ரீசன். அவங்க வர்றது ஈவன் விமல் சார் வச்சு நான் படம் பண்ணும்போது ஒரு முதல் நாள், இரண்டாவது நாள், மூணாவது நாள் வந்து தியேட்டர்ல முக்கால்வாசி ஆடியன்ஸ் உட்கார்ந்தது போஸ் வெங்கட்டுக்கு வரல, அந்த இசையமைப்பாளருக்கு வரல, ப்ரொடக்ஷன் எடிட்டர் யாருக்குமே வரல, விமல் சாருக்கு தான் வந்தாங்க. ஏன்னா அவர் களவாணியிலிருந்து அவர் ஒரு ஆடியன்ஸை சமாளிச்சு இருந்தாரு, அதுக்காக வந்திருந்தாங்க. ஸோ இப்போ ஹீரோஸ் கொடுக்குற சினிமா என்பது வேறு. ஸோ சினிமா எடுக்க வர்றவங்க ஈவன் இப்போ இந்த படத்துல எனக்கு இதையும் சேர்த்து சொல்லிடணும். கூடுதலா இப்ப நான் சொல்லிட்டு இருந்த காரணங்கள்ல இந்த படத்துல ஒண்ணு இருக்கு. பேய் படம், இந்த மாதிரியான த்ரில்லர்ஸ் அண்ட் கொஞ்சம் செக்ஸ் கடந்த படங்கள், சாமி படம், இது யார் நடிச்சாலும் ஓடிடணும் ஒரு கிராமர் இருக்கு. ஸோ நீங்க இந்த கிராமர்ல தப்பிச்சுக்கலாம். உங்களுக்கு ஒரு பேசிக் பிசினஸ் வந்துடும். இன்னைக்கு அதுல ஹீரோ யாரு, வில்லன் யாருன்ற கூட பெருசா பார்க்க மாட்டாங்க. வியாபாரிகள் வந்து கேட்க போகும்போதே அதான் கேட்கறாங்க, எத்தனை சாங் இருக்கு, 5 சாங் இருக்கா, 2 ஃபைட் இருக்கா, இது என்ன காரணம், என்ன ஜானர் படம், த்ரில்லர். த்ரில்லர்னா உள்ள எல்லாம் என்னன்னு போய் நோண்டி பாக்குறது இல்ல. அதுக்கு ஒரு பேசிக் பிசினஸ் இருக்கிறதா நினைக்கிறாங்க. என்னன்னா நமக்கு தெரியும் இது என்ன படம்னுட்டு, ஹிந்தியில தெரியாது, அங்கே ஒரு 10-12 லட்சம் ரூபாய்க்கு படத்தை வித்துருவாங்க. கர்நாடகால தெரியாது, ஒரு 10-12 லட்சம் ரூபாய்க்கு வித்துருவாங்க. இந்த மாதிரி பல்வேறு விதமான மொழிகள்லாம் விற்கிறாங்க. விற்கும் போது ஒரு 25 ரூபா, 30 ரூபா, 50 ரூபா ஒரு பேசிக் பிசினஸ் ஃபிக்ஸ் பண்றாங்க. இப்படி ஏதோ ஒன்னாச்சும் வரும். ஆனா நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, இந்த பிள்ளைங்க வந்து வீட்டுல படம் வரையும், ஒரு ஆர்டிஸ்ட் ஒருத்தனை படம் வரைஞ்சா அப்படியே அச்சு அசலா வரைவாங்க. ஊரே சொல்லுவோம் என்ன பிரமாதமா வரைஞ்சிருக்கீங்க, அது உண்மை. ஆனா வீட்டுல ஒரு குழந்தை தப்பு தப்பா இருக்கும், அப்ப அம்மா சொல்லுவோம் என்ன பிரமாதமா வரைஞ்சிருக்கேன்னு. அந்த மாதிரி நமக்கு நாமே படம் எடுத்து நல்லா இருக்கு நல்லா இருக்கு நம்ம சொல்லிக்கிறோமே தவிர ஊரு சொல்லணும் அது நல்லா இருக்குன்னு. அப்பதான் அந்த படம் ஓடும். அப்புறம் நான் படம் எடுத்த ஓடல, நான் என்னையும் சேர்த்து தான் சொல்றேன், நான் படம் எடுத்த ஓடல, நான் படம் எடுத்த ஓடலன்னா படம் நல்லா இருந்தா தான் ஓடும். இப்ப படம் நல்ல படம் என்பது வேறு. அது பல விருதுகளை எடுக்கும். 2 திரைப்படங்களுக்கு யார் மேல பிளேமிங் நீங்க வச்சீங்கனாலும் தப்பு. ஈவன் தியேட்டர்ஸ், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், ப்ரொடியூசர்ஸ், இவங்க யார் மேலேயும் நீங்க பிளேமிங் பண்ணவே முடியாது. அண்ணே சொன்ன மாதிரி ஒரு விஷயம் வேணா பண்ணலாம். எனக்கு அது கொஞ்சம் வருத்தமான விஷயமும் கூட சமீபத்தில் கூட நடந்துச்சு. ஒரு ஸ்டாரோட படம் வருது, உடனே அந்த சமயத்துல வெளியாக இருந்த சின்ன படங்களை பூரா எல்லாம் பின்வாங்கிறத நான் பார்த்தேன். அந்த தேட்டர்ல படம் வருதுன்னு சொல்லிட்டு முதல் நாள் போஸ்டர்ல வருது, சாரி பேப்பர்ஸ்ல வருது, ஒரு 10 நாள் பப்ளிசிட்டி பண்றாங்க. ஆனா இல்ல அது பெரிய படம் வருது, ஏன் பின்வாங்குறீங்க? ஏன் பெரிய படம் தோத்தது இல்லையா? பெரிய படம் தான் தோக்குது. சின்ன படங்களை விட அதிகமா தோக்குறது பெரிய படங்கள் தான். அவங்களுக்கு தான் பாதிப்பு அதிகம். ஏன் விட்டு கொடுக்குறீங்க? போராட வேண்டியதானே, படத்தை ரிலீஸ் பண்ண வேண்டியதானே. அதே படத்தை நீங்க லேட்டா ரிலீஸ் பண்ணி ஓடின படம் லிஸ்டே நான் சொல்லுவேன், நீ அன்னைக்கே ரிலீஸ் பண்ணி இருந்திருக்கலாமே. அப்ப என்ன ஆகுதுன்னா, அவங்கள பயந்துட்டு நீங்க வெளியில வரும்போது சார் சொன்ன மாதிரி 150 தியேட்டர் 100 தியேட்டர் 100 ஷோஸ் 100-200 ஷோஸ்ன்னு சொல்லிட்டு அந்த ஷோஸ் எல்லாமே அவங்களுக்கு போகுது. தே பிளேட், அவங்க நல்லா விளையாடுறாங்க. ஏன்னா களத்தை நீங்க தான் கொடுத்தீங்க. எதுக்கு களத்தை கொடுக்குறீங்க? நான் ஏற்கனவே ஒரு ஆக்சுவலா இப்போ வந்து ப்ரொடியூசர் கவுன்சில் எல்லாம் சேர்ந்து போய் பேசியிருக்காங்க. டிஸ்ட்ரிபியூட்டர் கவுன்சில் எல்லாமே வந்துட்டு துணை முதல்வர்கிட்ட போய் பேசியிருக்காங்க. டிக்கெட் நிர்ணயம்லாம் நீங்களே பாத்துக்கோங்க, கவர்மெண்டே இதை போய் பண்ணலாம்ட்டு. இதை நான் கிட்டத்தட்ட 2 மாதங்களுக்கு முன்பு நான் பேசியிருக்கேன். நான் என்ன கேட்கிறேன், முழு அதிகாரமும் யாருக்கிட்ட இருக்கு? பணம் போட்ட ப்ரொடியூசர்ஸ் கிட்ட இருக்கு. ஆனா நீங்க என்ன பண்றீங்க, 2 கோடி ரூபாய் 3 கோடி ரூபாய் சொத்து தானே ஒரு திரைப்படம். 10 கோடி இருந்தா 10 கோடி ரூபாய் சொத்து தானே உங்க திரைப்படம். உங்க சொத்தை தூக்கி கொண்டு யார்ட்டையா கொடுப்பீங்களா? உங்க நிலத்தை யார்ட்டையா கொண்டு கொடுப்பீங்களா? யார் பேர்லயா எழுதி வைப்பீங்களா? உங்க வீட்டை யார் பேர்லயாவது எழுதி வைப்பீங்களா? படத்தை மட்டும் ஏன் இன்னொருத்தன் பேர்ல? தியேட்டரை பிடிச்ச படம் ரிலீஸ் பண்ண தெரியாதா? அப்ப நீங்க பிசினஸ் கத்துக்காம வந்திருக்கீங்க. உள்ள பிசினஸ் தெரிஞ்சுக்கிட்டு வாங்க. 10 கோடி 15 கோடி 5 கோடி 8 கோடி 3 கோடி என்ன வேணா போடுங்க, வாங்க. இவர் படம் எடுக்கிறாரா, அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணுங்க. ப்ரொடக்ஷன் பண்றாரா, அவர் கூட ப்ரொடக்ஷன்ல ஒர்க் பண்ணுங்க. டிஸ்ட்ரிபியூஷன்ல கத்துக்கங்க, அப்புறம் வாங்க சினிமாவுக்கு. அப்புறம் தோத்து போயிட்டேன்னு அழுகிறதுல எந்த பிரயோஜனமும் கிடையாது. கத்துக்கங்க. எனக்கு ஆசையா இருக்கு, டிஸ்ட்ரிபியூஷன் கத்துக்க போறேன், பண்ண போறேன், சீக்கிரமே பண்ணுவேன். தோக்குறோன்னு ஜெயிக்கிறேன்னு பண்ணணும். டிஸ்ட்ரிபியூஷன்ல தான் பிரச்சனை வந்து நின்றுது கடைசியா. அதை யார்ட்டையாவது கொடுக்க வேண்டியிருக்கு. நம்ம அவ்வளவு சிரமப்பட்டு ஒரு படத்தை ரெடி யாரா கொடுத்துட்டு கெஞ்ச வேண்டியிருக்கு. ஏன் கெஞ்சணும்? இனி வரும் காலங்கள்ல
ப்ரொடக்ஷன் பண்றவங்க படத்தை எடுத்துட்டு நீங்களே ரிலீஸ் பண்ணுங்க. ஏன் யாருக்கு முன்னாடி உங்க பயம் உங்க கண்ணுக்கு முன்னாடி நிக்கிறதெல்லாம் பூதம் மாதிரி இருக்கு. பயப்படாம படம் பண்ணுங்க, ஜெயிங்க. இந்த திரைப்படம் வெற்றியடைய வாழ்த்துக்கள்.